இந்த துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு ஐது அவங்க பேரண்ட்ஸ் ஆர் சிப்ளிங்ஸ் ஆர் கிராண்ட் மதர் கிராண்ட் ஃபாதர் இவங்க யாராச்சும் அட்லீஸ்ட் டிரைவர் வேலை சம்மந்தப்பட்டது, மருத்துவம் மெடிக்கல் லைக் டாக்டர், ஸ்டாஃப் நர்ஸ், மெடிசன் சம்மந்தப்பட்ட வேலையில் இருப்பாங்க. இல்லைன்னா காவல்துறை, போலீஸ் ஆஃபீஸர்ஸ், கார்ட், இந்த மாதிரி காவல் காக்கிற வேலை, டிரைவிங், அப்புறம் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிற வாய்ப்பு ரொம்ப அதிகம். இந்த ஃபேமிலியில் யாருக்காச்சும் துலாமில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்ட்டுனா அவங்களோட லைக் அப்பாவோட சிப்ளிங்ஸோ பாட்டியோட சிப்ளிங்ஸோ இவங்க யாராச்சும் திடீர் மரணம், திடீர் மரணம்னா சடன் டெத், ரொம்ப சிறு வயசு லைக் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க, ஒரு சீக்கில் இறந்துட்டாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் அங்கே இருக்குது அப்படின்ட்டுனா இந்த வீடியோ உங்களுக்கு பொருந்தும். பிகாஸ் நான் சொல்கிறது ஜெனரல் ப்ரிடிக்ஷன். எல்லாருக்குமே இந்த உலகத்தில் அதே ராசி அதே லக்னத்தில் அவ்வளோ பேர் இருப்பாங்க, எல்லாருக்குமே எல்லாமே பொருந்தாது, சரிங்களா? ஸோ இந்த ரீட் நம்ம எடுக்கும்போது இப்போ நான் சொல்கிற இந்த ப்ரிடிக்ஷன்ஸில் வரவங்களுக்கு இயற்கையாகவே இந்த பேபி பிறக்கிறப்பையோ சரி, அது வளர்ந்து வரப்பையோ சரி, மேக்கப் எல்லாமே ரொம்ப கவர்ச்சியாக அட்ராக்டிவாக இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்க ஸ்கினோ சரி, க்ளோவிங்கோ சரி, டெக்ஸ்சரோ சரி, எல்லாமே லைக் குறை சொல்ல முடியாத அழகாக இருக்கும். அவங்களுக்கு மேக்கப்னு ஒன்று பெருசாக தேவைப்படாது. ஒரு எப்படி சொல்ல, அவங்க பூர்வீகம் ஒரு கஷ்டப்பட்ட ஃபேமிலியாகவே இருந்தால் கூட இந்த குழந்தை பிறக்கிற டைமில் இல்லை குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் சென்று அந்த குடும்பம் ஹீரோ ஆகும். லைக் ஏன்னா துலாம்னா சுக்கிரன் உச்சமட்ட ராசினால் பணக்கார சீக்கு இருக்கும். பணக்கார சீக்குன்னா அவங்களுக்கு ஒரு உடம்பு சில எதுவும்னா நீங்கள் ப்ரைவேட்டில் தான் பார்க்குற மாதிரி இருக்கணும், விலையான மருந்து தான் அவங்களுக்கு கேட்கும், சாதாரண விஷயங்கள் அவங்களுக்கு அவ்வளோவா செல்லுபடி ஆகாது, யூஸ்ஃபுல் ஆகாது. அதை அனுபவிக்கிற பலனை சுக்கிர பகவான் கண்டிப்பாகவே கொடுப்பாரு. எல்லாமே பெஸ்ட்டிங்காக அமையும். பெஸ்ட் பெர்ஃப்யூம், பெஸ்ட்டான காஸ்டியூம்ஸ், விலையான திங்ஸ் பாய்க்கிறது, பிராண்டட் பாய்க்கிறது. இப்போ அவங்ககிட்ட பணமே இல்லை, ஆனால் நீங்கள் இதை அனுபவப்பட்டிருக்கீங்களான்னு பாருங்கள். பணமே இல்லை, ஆனால் அவங்க ஒரு விஷயத்தில் காசு கட்டணும், ஒரு விஷயத்த வாங்கணும், ஒரு விஷயத்த ஆசைப்பட்டா எப்படியாச்சும் சம்பவம் அதை அடையிற வாய்ப்பை சுக்கிர பகவான் கொடுத்தே தீவிர. ஒன்றே சிலர் அவங்களாவே வேலை செஞ்சு வருவாங்க. இந்த மாதிரி வேலை செஞ்சு வரவங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட்னு பெருசாக கிடையாது. இது அப்பா அம்மா இவங்க பிறந்த கொஞ்ச நாள் செப்பரேட்டட் ஆகியிருப்பாங்க. இல்லைன்னா அந்த துலாமில் பேபி பிறக்குது இல்லையா, இது தச்சு அந்த குழந்தைக்கு இன் ஃப்யூச்சரில் அவங்களுக்கோ இல்லை அவங்க பேரண்ட்ஸ் யாருக்காச்சும் பேபி அபார்ட்டாக இருக்கிற வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிற வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த துலாம் ஆளுக்கு அவங்க சொந்தமாக சம்பாரித்து 4 பேருக்கு உதவுற நிலைமையிலே அவங்க இருப்பாங்க. சிலருக்கு ஃபேமிலி சப்போர்ட் பிறக்கிறப்பிலேருந்து இருக்கும். எல்லாமே பெஸ்ட்டான விஷயமாகவே வாங்கி கொடுத்து வருவாங்க. இதை நான் 2 வகையாக பிரிக்கிறேன், தெளிவாக கேளுங்க. பர்சன் ஏ, லெட்ஸ் சே ஒரு கஷ்டப்பட்ட ஒரு சைல்ட்ஹுட்டில் வந்திருக்காங்க, அப்பா அம்மா செப்பரேட்டட், அப்பா அம்மாவுக்கு இதை யாராச்சும் ஒருத்தர் பிரிஞ்சிட்டாங்க, அப்பா அம்மாவுக்கு தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட் இருக்குது, ஸோ பிரிஞ்சிட்டாங்க. இவங்க ஐத்தை யாராச்சும் அப்பா இல்லை அம்மா கிட்ட தான் அவங்க வளர்கிறாங்க அப்படின்ட்டுனா இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக் ஆள் ஒரு எப்படி சொல்கிறதுனா பணக்காரவங்களாம் ஒரு லேடி பாஸ் மாதிரி இருப்பாங்க. அவங்க சொந்த சம்பாத்தியத்தில் அவங்க ஒரு கோலை அடைய, இலக்கு அடைய, ஒரு சம்பாதிக்க அவங்க எதுவுமே அவங்க பண்ணுவாங்க. ஸோ அந்தளவுக்கு தூக்கம், ரெஸ்ட்டு, எந்த ஒரு ப்ளஷர் டிசையர் இல்லாமல் டே அண்ட் நைட் மாடு மாதிரி உழைக்க தயாராக இருப்பாங்க. ஜஸ்ட் பிகாஸ் அவங்களுக்கு எல்லாரும் அவங்கள மதிக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு வேணும். ஆனால் ஸ்டில் அவங்களுக்கு நிறைய நல்ல மனசு இருக்கும். கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும். ரொம்ப இன்னசென்ட்டாக நட்புன்ற பேரில் ஆளுக்கு காசு கொடுத்து ரொம்பவே ஏமாறுவாங்க. கூட்டாளி கேட்டுட்டாங்களே, நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது, அதான் இருக்க பரவாயில்ல கொடுப்போம். இன்னொன்று அவங்க ஒரு ஆள் மேலே அன்பு வச்சுட்டாங்கன்னா அவங்க பிரச்சனை நம்ம பிரச்சனைன்ற மாதிரி பார்க்குற மனசுமே இந்த துலாம் ராசிக்கு இருக்கும். ஆனால் நிறையா பேர் உங்கள் பணம், உங்களோட அட்வைஸ், உங்கள் எனர்ஜி உங்கள்கிட்ட எதாவது யூஸ் பண்ணிக்கு தான் வருவாங்க. உங்களுக்கு தேவைன்றப்ப 100% அங்கே இருக்க மாட்டாங்க. முடிஞ்சது தான் உங்களுக்காக செய்வாங்க. ஒரு அளவுக்கு தான் நடிச்சுக்குவாங்க அந்த உறவை தக்க வச்சுக்க. ஸோ அந்த மாதிரி மட்டும்தான் அவங்க உங்கள் கூட இருப்பாங்க. தவிர்த்து 100% நீங்கள் இருக்கிற மாதிரி ஜென்வினாக இருக்கிற ஆளோட எண்ணிக்கை ரொம்பவே குறைவு. நீங்கள் அவங்களுக்கு பலன் பட்டிங்கன்னா அவங்கவுங்க வாழ்க்கையில் இருப்பாங்க. ஏன்னா துலாம்ன்றது தராசு, பேலன்ஸ் பண்ணுறதே வாழ்க்கையாக போகும். கமிட்மெண்ட், காசே ஒரு பெரிய கமிட்மெண்ட். அவங்க குடும்பம்னு சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸோ சரி, பார்ட்னரோ சரி அவங்க பிகஸ்ட் கமிட்மெண்ட் ஆகுவாங்க. அவங்க பிரச்சனை சொல்யூஷன் கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க லைஃப்பை தூக்கி விட்டே உங்கள் லைஃப் உங்கள் கருமா கழியும், உங்கள் லைஃப் போகும். செகண்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள் பிறக்கிறப்பே கொஞ்சம் சில்வர் ஸ்பூனாக இருப்பாங்க. நான் சொன்னேன் இல்லையா, இது அப்பா அம்மா யாராச்சும் மெடிக்கல் சைட்டு, பாதுகாப்பு காவல் சைட்டு, டிரைவிங் சைட்டு, லாரி வச்சுருக்கிறவங்க, இந்த மாதிரிலாம் இரும்பு சம்மந்தப்பட்டுலாம் இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். காடி பிறக்கிறப்ப சொந்த வீட்டில் இருப்பாங்க, காடி இருக்கும், அப்பா அம்மாவுக்கு புகழ் இருக்கும்,
அழகு இருக்கும், எல்லாமே இருக்கும், நல்ல காஸ்ட்டாக இருப்பாங்க, இந்த மாதிரி எல்லாமே இருந்தாலுமே அவங்களோட பிகஸ்ட் கர்மா எங்கே வந்து முடியும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இதுதான் 2 டைப் ஆஃப் பீப்புளுக்கும் பொருந்தும். எங்கே போய் முடியும்னா, தச்சுட் ரிலேஷன்ஷிப்பில் அவங்க ஆசைப்படுற ஆளுக்காக அவங்க எதுவுமே நான் செய்வேன், காலில் கூட உழுவுறேன், நீ எனக்காக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஆனால் வெளியே பார்க்க அவங்களோட அரகன் கேரக்டரோ இல்லை அவங்களோட டாமினேட்டிவ் கேரக்டரோ, ஏன்னா துலாம் வந்து காட்டு ராசி சரிங்களா. ஸோ அந்த கேரக்டர் வந்து இந்த பிள்ளையா இது எங்கே இவ்வளோ லவ் பண்ண போகுது, இதெல்லாம் இங்கே இவ்வளோ சின்சியராக லவ் பண்ண போகுது, இதெல்லாம் சூஸியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பர்சன் வந்து அவங்க ஒருத்தவங்கள அன்பு வச்சா எதுவுமே செய்வாங்கல்ல. ஆனால் இவங்களோட கர்மா, இவங்க பார்த்துருக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் ரிலேஷன்ஷிப், மேரேஜ். ஏன்னா ரொம்ப பேருக்கு இந்த ராசியில் பிறக்கிறவங்களுக்கு ஐதர் பேரண்ட்ஸ் செப்பரேட்டட் ஆவாங்க ஒரு கட்டத்தில், இல்லைன்னா தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட் இருப்பாங்க, அப்பா அம்மா ஒன்றா இருக்காங்க ஆனால் ஹாப்பியாக இல்லை, ஏன்னா அப்பாவுக்கு வந்து வேற ஆள் இருக்காங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. இல்லை இவங்களுக்குமே வந்து ஏர்லி மேரேஜ் பண்ணாங்க அப்படின்ட்டுனா அஃபேர் உறவு இந்த மாதிரிலாம் மாட்டுவாங்க. அப்படி மாட்டாடி கூட 2 to 3 மேரேஜ் பண்ணுற மாதிரி ஆகும், 2 to 3 மேரேஜ் பண்ணுற மாதிரி ஆகும். இல்லை லேட் மேரேஜ் பண்ணுறீங்க அப்படின்ட்டுனா ரொம்ப பேருக்கு கூட இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 3 பேருக்கு மேலேயாச்சும் நீங்கள் லவ் பண்ணி ஃபிசிக்கலாக பழகிற நிலைமையை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். உங்ககிட்ட வந்து வயசு கூடிய நாள் கூட உங்கள்கிட்ட ரொம்ப அட்ராக்ட் ஆகுவாங்க. ஏன்னா உங்கள் கேரக்டர் வந்து ரொம்ப நேர்மை இருக்கும், ரொம்ப அன்பு இருக்கும், ரொம்ப ஜெனுவின் இருக்கும். ஸோ அந்த எனர்ஜிக்கு எல்லா ஆளுமே வந்து ட்ரோன் ஆவாங்க. ரொம்ப பேருக்கு வந்து அந்த எனர்ஜி தேவைப்படும். இந்த உலகத்துக்கு வந்து அன்புன்றது ஒரு மிகப்பெரிய மெடிசன்னால் துலாம் ராசியாக இருக்கிற நீங்கள் கொடுக்க முடியும். துலாம் ராசியால் வந்து ஒரு குடும்பத்தில் லெட்ஸே அது உங்கள் சொந்த அத்தை மாமாவோ யாராக இருந்தாலுமே அவங்க உங்களுக்கு என்ன அன்பாக பார்த்தாலுமே ஒரு விஷயம் தப்புன்னா நீங்கள் இல்லை தப்புன்னு முகத்துக்கு நேராக சொல்லுவீங்க. as long you will really ensure யாருமே எதிலுமே பாதிக்கப்பட்டுறக்கூடாது, எல்லாத்தையும் சரிக்கு சமம் பார்க்கணும். ஐயோ மொத்தமாக ஒரு 3rd பர்சனுக்கு வலிச்சாலும் அந்த வழி தானே நமக்குமே யோசிக்கிற ஆள். ஏன் இருந்தாலுமே உங்களை நல்லவங்கன்னு சொல்லி உங்களுக்கு நல்ல பேர் சொசைட்டியில் கிடைக்கிறது ரொம்ப குறைவு. ஆன்மீகத்தில் நிறையவே தேடல் இருக்கும், நிறைய சிதம்பர ரகசியத்தை தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு நிறைய இருக்கும். லைக் ஓலைச்சுவடி பற்றி, ஜாதகம் பற்றி, இந்த மாதிரி நிறைய அக்ஷய ரெக்கார்டு என்னமோ சொல்கிறாங்களே, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் உண்மையை தெரிஞ்சுக்குவீங்க. வாக்கு சுத்தமாக இருக்கும், யாருக்கிட்டையும் அந்த வாக்கு கொடுக்காதீங்க. பிகாஸ் நீங்கள் ஜென்வினாக ஒரு விஷயத்தை செய்யணும், ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி வாக்கு கொடுத்து பல நேரத்தில் செய்ய முடியாமல் போச்சுன்னா அது உங்களுக்கு மன அழுத்தமாக போயிடும். ஸோ அந்த மாதிரி விஷயம் வந்து பண்ணாதீங்க. இந்த துலாம் ராசியில் வந்து அவங்க பேரண்ட்ஸில் இவங்க முக்கியமாக சொசைட்டி கூட ரொம்ப பழகிக்கிட்டே இருக்கிறவங்களா இருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு வந்து ரைஸ் போலாகவும் ஆகும், அதுதான் அவங்களுக்கு வந்து புகழை கொடுக்கும், புண்ணியத்தையும் கொடுக்கும். தட் மீனா அவங்க வீட்டில் இருக்கிறத வெளியால் கூட பழகிறது, ஸ்பெண்ட் டைம் பண்ணுறது, இருக்க விரும்புகிறது ரொம்பவே அதிகம். இப்போ இந்த சோஷியல் மீடியாலாம் இருக்காங்க, டிக்டாக், யூடியூப், இந்த மாதிரிலாம் நீங்கள் என்கேஜ்மெண்ட் இந்த கலைத்துறையெல்லாம் இருந்தீங்கன்னா கூட இந்த 2026 வந்து ஒரு மிகப்பெரிய பெஸ்ட் டைம். உங்களோட திறமையோ சரி, உங்கள் நல்ல மனசோ சரி வெளிச்சம் போட்டு காட்டுற ஒரு நேரம். அதுக்கு தான் நான் ஹம்பலாக கேட்குறேன். ஷார்ட்கட் வேல காசு தேட நினைக்காதீங்க, யார் பேச்சையும் ரொம்ப பெருசாக கேட்காதீங்க, யோசிச்சு செயலிடுங்க. ஏன்னா இந்த டைமில் வந்து நீங்கள் பெஸ்ட்டாக யார் இவங்க நல்லவங்கப்பா, இவங்க நல்லது மட்டும் தான் பண்ணுவாங்க நினைப்பீங்களோ அவங்கனாலே உங்களுக்கு பெஸ்ட் ஸ்டெப்பும் பிரச்சனையும் வர வாய்ப்பு ரொம்ப அதிகம். பிகாஸ் நீங்கள் வெளியே பார்க்க அழகாக இருப்பீங்க, கவர்ச்சியாக இருப்பீங்க, அட்ராக்டிவாக இருப்பீங்க, பவர்ஃபுல்லாக இருப்பீங்க, நல்லவங்களாக இருப்பீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே உடஞ்சி போயிருக்கிறத உங்களுக்கும் படைச்ச கடவுளுக்கு மட்டுமே தெரிகிற மாதிரிக்கும். நீங்கள் நம்பி தோல் சாஞ்சு ஒரு கஷ்டத்தை சொல்கிறவங்க கூட உங்கள் பின்னாடி வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஸ்டெப் பண்ண பார்ப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னால் இருக்க ப்ரிடிக்ஷனை நான் சொன்னேன், ஒரு பெரிய சீக்கை பற்றி தெரிய வந்திருக்கோம், அந்த சீக்கு தானாக சால்வ் ஆயிரும். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு ஒரி. நம்பராலாம் பார்த்துங்க, அடுத்த மூஃபாக சொல்லாதீங்க. உங்களுக்குள்ள ஏதாச்சும் என்சைட்டி, டிப்ரெஷன், மன அழுத்தம் இருந்தால் அதை வந்து செட்டில் பண்ண பாருங்கள். லேட் மேரேஜ் இஸ் த பெஸ்ட். இல்லை எனக்கு எத்தனை மேரேஜ் வந்தாலும் பரவாயில்ல, என்ன இருந்தால் பரவாயில்ல, நான் யாருக்கும் கெட்டது பண்ண மாட்டேன், மற்றவங்களும் கெட்டது பண்ண விட மாட்டேன்ற மன தைரியத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா தென் ஷுடன் பி அ ப்ராப்ளம். துலாம் ராசியாளுக்கு வந்து இயற்கையாக பெர்ஃபியூம், நல்ல ருசியான சாப்பாட்டு, ராஜபோதியான வாழ்க்கை, அந்தஸ்து, புகழ் எல்லாமே ஈஸியாகவே கிடச்சிரும். நோ மேட்டர் வாட் தியர் பேக்ரவுண்ட் இஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ லைஃப்பை சந்தோஷமாக வாழுங்க. உங்கள் நேர்மைக்கே வந்து இந்த சனீஸ்வரனும் சரி, இந்த பிரபஞ்சமும் நிறைய நல்ல விஷயத்த கொடுக்கும். ஐ ரியலி ஹோப் இந்த வீடியோ வந்துட்டு ஒரு க்ளோஷர் ஆகும்ன்ட்டு. பிகாஸ் அடுத்தடுத்த ராசி பற்றி பார்க்கணும். துலாம்க்கே நம்ம 4 வீடியோ போட்டுட்டோம். ரெசனேட் இருக்கவங்க எடுத்துக்கோங்க, இக்னோர் பண்ணணும்னு தோன்றவங்க இக்னோர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் லிசனிங். ஓம் நம சிவாய.